வணக்கம் மக்களே. வீக்கெண்டுங்கிறதால இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரிப் தான் பிளான் போட்டிருந்தோம். ட்ரிப்புக்கு போகிறதுக்காக காலைல எழுந்துச்சு ஒரு குளியலை போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக காலைல எழுந்துச்சு குளிச்சுட்டு வந்து பாலும் முட்டையும் அவிச்சிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வளக்கிட்டு இருந்தேன். பாத்திரத்தையும் வளர்க்கின கையோட கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடும்னு சொல்லிட்டு கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். கிச்சனை க்ளீன் பண்ணதோட வேலை முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்த வேலை வச்சிருச்சு. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு வெளியே வந்து அப்படி இன்னைக்கு ட்ரிப் எங்கே தாண்டான்னு நீங்கள் நினைக்கலாம். பெரிய ட்ரிப் எங்கேயாவது போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள மாதிரி டைமும் கிடைக்கல, லீவும் இல்லை எனக்கு. சரி ஈஸியாக சைடாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தோம், அதுவும் நடக்கல. சரி ஃபைனலாக இன்னைக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வண்டி எடுத்த வேலையாக வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணுறதே என்னைக்காவது ஒரு தடவை நான். அப்புறம் எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நான் மோஸ்ட்லி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பைக்லலாம் ரொம்ப. அதனால தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், தனியாவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. அதோட முதல் ஸ்டெப்பை தான் இன்னைக்கு கிளம்பியிருக்கோம். அடிக்கிற வெயில் கூட பார்க்காம சரி நீ கிளம்பிடுவோம்னு சொல்லி கிளம்பி. அப்புறம் வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருந்ததால கரெக்டாக வண்டலூர் ஜூ கிட்ட வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்ப கிளம்பிட்டேன். அப்படியே போகிற வழியில் காதர்பாய் பிரியாணி வாங்கிட்டு அங்கே உள்ள ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம், அங்கேயும் வந்து சேர்ந்தாச்சு. எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா கோவளம் பீச் கிட்ட தான் இருக்குது. சரி அந்த பீச்சையும் அப்படியே பார்த்தா மாதிரி இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ரெசார்ட் போன கையோட அங்கே உள்ள பீச்சுக்கும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்லணும்னா உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ரெசார்ட் உண்மையாகவே லக்ஸரியாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரியல. அப்புறம் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும், நம்மளை சுற்றி கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கு முதல்ல மைண்ட் முக்கியம். அதுக்கு அந்த மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்க அப்பப்போ ஒரு சின்ன ட்ரிப்பாவது போய் அப்போ ஒரு கருத்து சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், ஏன்னா மைண்டுக்கு பட்டதை சொல்கிறேன். இந்த இடத்துக்கு எங்களுக்கு முடிவு காலம் வந்துருச்சு, செக் அவுட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். முக்கியமாக என்னை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.